ஸோ வணக்கம் நண்பர்களே, அதாகப்பட்டது நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸால எலெக்ஷன் ரிசல்ட் டிசைட் பண்ண முடியுமா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம போடுற ஒரு வீடியோ இங்கே ஒரு ஆட்சியவே அமைக்க யூஸ் ஆகுமா, ஆட்சி மாற்றங்களுக்கு ஹெல்ப் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இங்கே எப்படி நடக்குதுன்னா, மீம்ஸு பீப்புளோட மைண்ட் செட்டை டிசைட் பண்ணுது, ரீல்ஸு ஓட்டை டிசைட் பண்ணுது. ஸோ இந்த ரீல்ஸு வீடியோஸ்லாம் ஓட்டாக மாறிக்கிட்டு இருக்கு இந்த டிஜிட்டல் யுகத்தில். என்னடி சொல்ற? அதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இந்தியாவோட ஃபியூச்சர் பாலிடிக்ஸை எழுதுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ், ஒரு பாயிண்டாக பார்ப்போம். வாங்க, வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வளர்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ரைஸ் ஆஃப் டிஜிட்டல் பொலிட்டிக்ஸ். அதாவது பழைய நாட்கள், அந்த காலத்து நாட்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ், இந்த டிஜிட்டல் யுகம்லாம் வரத்துக்கு முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் நடத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் போஸ்டர்ஸ் அடிக்கணும், பேனர்ஸ் வைக்கணும், அப்புறம் ஸ்ட்ரீட் ரேலிஸ் நடத்தணும். இது எல்லாமே ஊரா, தெருவா, ஏரியாவா, சின்ன தெருவுலேருந்து எல்லா இடத்துக்கும் பரப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெரிய மேன் பவர் தேவைப்படும், எக்கச்சக்கமாக செலவாகும், பின்னாடி செலவாகும். அதே மாதிரி மேன் பவர் ரொம்ப அதிகமாக தேவைப்படும், எஃபர்ட்ஸ் ரொம்ப அதிகமாக போடணும். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கேம்பெயின் நடத்தணும், எலெக்ஷனில் ஒரு கேம்பெயின் நடத்தணும்னா ஒரே ஒரு வைரல் வீடியோ போதும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்கு கொஞ்சம் பணத்தை பே பண்ணி, ஒரு பார்ட்டி சைட்லேருந்து கொஞ்சம் பணத்தை பே பண்ணி, இந்த மாதிரி இதுதான் கண்டென்ட்டு, இதை நீங்கள் வைரலாக்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு வீடியோ போடுறது மூலயமா இங்கே நீங்கள் நடத்துறீங்க பாருங்கள் ஒரு கேம்பெயின். அந்த காலத்தில் இவ்வளோ பண்ணி, அதாவது பேனர் அடித்து, போஸ்டர் அடித்து, அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு, அவ்வளோ ஸ்ட்ரீட் ரேலிஸ் நடத்தி, இது எல்லாமே பண்ணி இவங்க ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்க தெரியுமா? அந்த ரிசல்ட்டை விட பல மடங்கு ஜாஸ்தியாக இவங்களால பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொடுக்க முடியும் ஒரே ஒரு வைரல் வீடியோ மூலயமா. அண்ட் அதே மாதிரி எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வேணாலும் இருக்கட்டுமே, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே அவங்க சோஷியல் மீடியா டீமை இப்போ நடத்திக்கிட்டு வராங்க. அந்த காலத்திலலாம் அப்படி கிடையாது. இந்த மாதிரி கேம்பெயின் நடத்தணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இந்த மாதிரி ரோட் ரேலிஸ் பண்ணுறது, பேனர்ஸ் அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ சோஷியல் மீடியா டீமை 24/7 ஆக்டிவ்லேயே வச்சுருக்காங்க. 24/7 யார் எந்த ரீல் பார்த்தாலுமே அவங்களுக்கு அவங்க பார்ட்டி ரிலேட்டடான ரீல்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். எமோஷனலாக அவங்க ஓட்டர்ஸோட கனெக்ட் ஆகிருப்பாங்க இந்த சோஷியல் மீடியா டீம் அப்படிங்கிறவங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம், எக்ஸ், அதாவது ட்விட்டர், யூடியூப், இது எல்லாமே சோஷியல் மீடியாவோட டிஜிட்டல் பேட்டில் கிரவுண்டாக மாறிக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரோட் ரேலி நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில், ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் நடக்குது அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ரோட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, அந்த இடத்துல சண்டையாகிறதோட அந்த இடத்துல அடிச்சுக்கிறதாகட்டும், அங்கேயே பேச்சுவார்த்தை சண்டையாகிறதாகட்டும், பேசி இவங்க இதை பேசுறது, இவங்க இதை பேச, இப்படி சண்டை போடுறது, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப், இந்த மாதிரி இதில் சண்டை போட்டுக்கிறாங்க. கமெண்ட் செக்ஷனில் சண்டை போட்டுக்கிறாங்க, வீடியோ போட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த கட்சி இதை பண்ணிச்சு, அந்த கட்சி இதை பண்ணிச்சு, இவங்க இதை தப்பு பண்ணாங்க, இவங்க இதை தப்பு பண்ணாங்க, இவங்க இதை பண்ணனால தான் இது நடந்துச்சு, இவங்க இது நடந்தனால தான் இவங்க இதை பண்ணாங்க அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக ஃபைட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் வீடியோஸ், ரீல்ஸ், இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியாவை ஒரு டிஜிட்டல் பேட்டில் கிரவுண்டாகவே மாற்றி வச்சிருக்காங்க இந்த எலெக்ஷன்ஸ்க்காக. ஸோ இது அவங்க மாற்றினாங்கன்னு நான் சொல்ல வரல, மாறிடுச்சு, வேற வழியில் மாறி தான் ஆகும். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அதே மாதிரி பவர் ஆஃப் பெர்செப்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலா தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சினிமாவும் பாலிடிக்ஸும் டீப்பாக கனெக்ட் ஆகிருக்கும். சினிமாவை வச்சு உங்களால் பாலிடிக்ஸவே டிசைட் பண்ண முடியும் சினிமாவோட ஹெல்ப் மூலயமா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போடுறதாகட்டும், ஒரு படத்தில் ஒரு சீனை வைக்கிறதாகட்டும், அதுவே அந்த சீன் ஒரு எலெக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதே சீன் அதே பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இங்கே அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தோக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சினிமாஸ் அப்படிங்கிறது இங்கே பாலிடிக்ஸை ரொம்ப டீப்பாக இது ரெண்டுமே கனெக்ட் ஆகிட்டு இருக்கிறது மூலமாவே. ஸோ இந்த சினிமா இந்த பாலிடிக்ஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி வைரல் ட்ரெண்ட் இருக்கு தெரியுமா? ஒரு ட்ரெண்டை ஒரு ஃபார்ம் பண்ணுறது மூலமா இங்கே ஒரு லீடரோட இமேஜை
ட்ரெடிஷ்னலாக நம்ம பப்ளிசிட்டி பண்ணுறதை விட இந்த ட்ரெண்ட் மூலயமா வைரலாக பப்ளிசிட்டி பண்ணால் இங்கே ட்ரெடிஷ்னல் பப்ளிசிட்டியை விட இந்த பப்ளிசிட்டி அதிகமாகும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒருத்தவங்க 100 நல்லது பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ட்ரெடிஷ்னலாக மக்களை போய் சேர்ந்துருக்கும். எக்கச்சக்க நல்லது, 100 விதமான நல்லது அவங்க பண்ணியிருப்பாங்க. ட்ரெடிஷ்னலாக மக்களை போய் அது சேர்ந்துருக்கும். ஆனால் அதே ஆள் ஒரே ஒரு கெட்டது பண்ணி அந்த ஒரே ஒரு கெட்டது அந்த கெட்டது இந்த 100 நல்லதோட ரொம்ப சின்ன கெட்டதாகவே இருந்துட்டு போட்டுமே, அந்த கெட்ட விஷயம் சோஷியல் மீடியாவில் மாட்டுச்சு அப்படின்னா அந்த மக்கள் இந்த 100 நல்லதையுமே மறக்க வாய்ப்புகள் 99% இருக்குது. எஸ், அதுதான் இந்த சோஷியல் மீடியாவோட பவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி நம்ம வைஸ் வெர்சாவாக எடுத்துக்கலாமே, இங்கே ஒருத்தவங்க 100 கெட்டது பண்ணிருப்பாங்க. இந்த கெட்டது எல்லாமே மன்னிக்க முடியாத ரொம்ப கொடூரமான கெட்ட விஷயங்களாக இருக்கும். ஆனால் அதே ஆள் ஒரே ஒரு நல்ல விஷயம், ஏதாவது ஒரு சின்ன, அதாவது இப்போ ரோட்டில் போகிறவங்க யாருக்கா ஒருத்தவங்களுக்கு டக்குன்னு அப்படியே அவங்க சாப்பாடு கேட்குறாங்க, டக்குன்னு இவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ இது சோஷியல் மீடியாவில் மாட்டுச்சு அப்படின்னா, எதர் இது வந்து ஆர்கானிக்காக மாட்டுறதை விட அவங்களே பேசி வீடியோ எடுத்து போட்டாலுமே சரி, அந்த ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் இவங்க இந்த பண்ண 100 கெட்ட விஷயம், கொடூரமான கெட்ட விஷயத்தை மக்கள் மறக்க வைக்க முடியும். அவ்வளோ பவர் இருக்குது இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸுக்கு. இவங்க பெரிய வீடியோவாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 செகண்ட் யூடியூப் ஷார்ட்ஸ், 10 செகண்ட் இன்ஸ்டாகிராம் ரீல் போதும், ஒரே ஒரு ட்விட்டர் போஸ்ட் போதும், இந்த 100 கெட்டதையும் மக்கள் ரொம்ப சீக்கிரமாக மறந்துட வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இங்கே எவ்வளோ ஓட்டர்ஸ் அந்தந்த பொலிட்டீஷியன்ஸ் கொடுக்குற வாக்குகளை வச்சு ஓட்டு போடுறாங்க. அதாவது நான் எலெக்ஷனில் ஜெயிச்சு நான் வந்தால் நான் இதை செய்வேன், அதை செய்வேன், உங்களுக்காக நான் இந்த வெல்ஃபேரை கொண்டு வருவேன், உங்களுக்காக இந்த நல்லதை நான் கொண்டு வருவேன், இந்த கெட்டதை நான் ஒழிப்பேன் அப்படின்ட்டு அதை யோசித்து எத்தனை மக்கள் இங்கே ஓட்டு போடுறாங்க. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக எவ்வளோ பேர் இந்த மீம் பேஜஸ் மூலயமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, வீடியோஸ் மூலயமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, ரீல்ஸ் மூலயமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை வச்சு இங்கே ஓட்டு போடுறாங்க. எஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அதாவது செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் ஓட்டு போடுறவங்களுக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கல் நாலேஜ் கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஏன்னா அவங்க பார்த்துருப்பாங்க ஓட்டு போட்டு அந்த ஓட்டு எப்படி மாறுது அப்படின்ட்டு. ஸோ எஸ்பெஷலாக அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ரொம்ப ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற முடியும். பிகாஸ் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டு எந்த கட்சியை தேர்ந்தெடுக்கணுங்கிற எந்த நாலேஜுமே இருக்காது. பாலிடிக்ஸ் பற்றி 90% ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸுக்கு 95% ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸுக்கு எந்த விதமான நாலேஜுமே இருக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்களை ஈஸியாக இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வீடியோஸை காட்டுறது மூலமா ஈஸியாக மேனிபுலேட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட், டார்கெட்டட் கேம்பெயின்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். அதாவது ஒரு சார்பு குறிப்பிட்ட மக்களை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் நம்மளால சோஷியல் மீடியாவில் கேம்பெயின் நடத்த முடியும். அல்காரிதம் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஹெல்ப்பும் பண்ணும். இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி ஏஐ, டேட்டா அனலிட்டிக்ஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வச்சு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், ஏது பிடிக்கும், என்ன பார்க்குறாங்க, என்ன கன்சியூம் பண்ணுறாங்க, என்ன அவங்க எந்த விஷயத்த நம்புகிறாங்க, இது முதற்கொண்டு அந்தந்த பார்ட்டிஸோட சோஷியல் மீடியா டீமுக்கு எல்லாமே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டை டெய்லர் பண்ணி அவங்க மேலே த்ரோ பண்ணுவாங்க. அவங்களும் அந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணி அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு சோகால்டு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, நீங்கள் அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பாசிட்டிவான ஒரு ரீல் அல்லது 2 ரீலுக்கு நீங்கள் லைக் போட்டிங்கன்னா அடுத்த பார்க்குற எல்லா ரீல்ஸுமே அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சாதகமாக பாசிட்டிவான ரீல்ஸாக தான் உங்களுக்கு காட்டும். என்னதான் அவங்க நெகட்டிவ் நிறைய விஷயம் அங்கே வந்தாலும் உங்களுக்கு காட்டுறது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பாசிட்டிவான ரீல்ஸ் தான். அதே மாதிரி இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதே சேம் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நெகட்டிவான ஏதோ ஒரு 2 ரீலுக்கு ரேண்டமாக நீங்கள் லைக் போட்டீங்க, ஷேர் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு காட்டுற மீதி எல்லா வீடியோவுமே அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரிலேட்டடான எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நெகட்டிவான வீடியோஸாக தான் காட்டும். பிகாஸ் அந்த மாதிரி தான் ஆல்காரிதம் டிசைட் பண்ணப்பட்டிருக்கு. இட்ஸ் ஃபீட் பேஸ்ட் ஆல்காரிதமாக தான் டிசைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் என்ன லைக் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஷேர் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த வீடியோ சேவ் பண்ணுறீங்க, ஸோ இது எல்லாத்தையும் வச்சு உங்கள் மேலே ஈஸியாக ஒரு கேம்பெயினை த்ரோ பண்ண முடியும். அந்த கேம்பெயினுக்கு மக்கள் ஈஸியாக ரியாக்டும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இந்த டிஜிட்டல் எரால எக்கச்சக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்
தெருக்கு தெரு சோஷியல் மீடியா டீம் வச்சிருக்காங்க. இது வாட்ஸ்அப் குரூப் மூலமா ரியாக்ட் பண்ணப்படுது. ஸோ அவங்களுக்கு டார்கெட்ஸ் வேற கொடுக்கப்படுது. இதை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்களுக்கு டார்கெட்ஸ் கொடுக்கப்படுது. உங்க வாட்ஸ்அப் குரூப்ல இவ்வளோ பேரை நீங்க ஆட் பண்ணணும், இவங்கெல்லாம் நம்ம கட்சியோட ஓட்டர்ஸ், போன தடவை இவ்வளோ ஓட்டு, அதாவது அவங்க வீடு வீடா போய் இந்த மாதிரி சர்வே எடுக்கும்போது தெரியும் இவ்வளோ பேர் நமக்கு ஓட்டு போட வாய்ப்புகள் இருக்குன்ட்டு அவங்களால சர்வே எடுக்க முடியும். ஸோ அவங்க எல்லாரும் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணணும், இவ்வளோ பேர் ஆட் பண்ணணும், இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் கம்மியாக ஆட் பண்றீங்க. ஸோ இவங்களுக்கு மாதிரி டார்கெட்ஸ் நிறைய கொடுக்கப்படும். வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்றதுக்கு, ஃபேஸ்புக் குரூப்ல ஆட் பண்றதுக்கு, அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த கட்சிக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவ் வீடியோஸ், நெகட்டிவ் வீடியோஸ் வந்து அந்த நெகட்டிவ் வீடியோஸை மறைக்கிறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எலெக்ஷன் ரிசல்ட்டை ரொம்ப ஈஸியாக பாதிக்க முடியும். அதே மாதிரி ஃபேக் நியூஸ் அண்ட் எமோஷனல் அப்பீல் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குற எல்லாமே உண்மை கிடையாது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், இங்கே 100 நல்ல விஷயத்தை மறைக்க ஒரே ஒரு கெட்ட விஷயம் சோஷியல் மீடியாவில் வைரலானா போதும். அதே மாதிரி 100 கெட்ட விஷயத்தை, கொடூரமான விஷயத்தை மறைக்க ஒரே ஒரு நல்ல விஷயம் சோஷியல் மீடியாவில் வைரலானா போதும். ஸோ இது ஃபேக்காகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். மக்கள் அதை நம்புறாங்களா, நம்ப முடியுதா, எப்படி நம்புவாங்க? அதுக்கு எவ்வளோ லைக் இருக்குது, எவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு. எஸ், பெய்ட் கமெண்ட்ஸ் பண்ண முடியும். எவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு, எவ்வளோ ஷேர், இவ்வளோ பேரை லைக் பண்றாங்க அப்படின்னா அது உண்மையான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு நம்புற மக்கள் தான் இங்க ஜாஸ்தியா இருக்காங்க. அதே மாதிரி ஃபேக் நியூஸ், எடிட்டட் கிளிப்ஸா இருக்கட்டும், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே தான் இப்போ ரீசெண்டா இல்லை கொஞ்ச காலமாவே இதெல்லாம் தான் ரொம்ப ஃபாஸ்டா வைரல் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி எமோஷனல் கண்டென்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த எமோஷனல் கண்டென்ட்டை ரொம்ப கம்மியான எஃபர்ட் மூலமாவே மக்கள் மத்தியில் நம்ம வைரல் ஆக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிலீஜியன் பேஸ்டு வீடியோஸ், காஸ்ட் பேஸ்டு வீடியோஸ், லாங்குவேஜ் ப்ரைட் பேஸ்டு வீடியோஸ். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி ரீல்ஸ், இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் நம்ம போடுறது மூலயமா ரொம்ப குயிக்காக மக்கள் அது போய் சேர்ந்துடும். ரொம்ப குயிக்காக மக்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப குயிக்காக அதுக்கான ரிசல்ட்ஸுமே வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எமோஷனல் கண்டென்ட்ஸ் இப்போ நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. அது மூலயமா மக்களை எலெக்ஷன் ரிசல்ட்டையே அவங்களால பாதிக்க வைக்கிறது முடியும், பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் நம்பலனாலும் அதுதான் நெசம். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ட்ரெண்ட் ஆகிறது மூலயமா மட்டும்தான் எலெக்ஷன் ரிசல்ட்டை பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் இருக்காங்க, வெறும் கட்சி சின்னத்தை வச்சு ஓட்டு போடுற மக்கள் இப்போ வரைக்கும் இருக்காங்க. பட் இன்னும் எத்தனை காலத்துக்கு, எவ்வளோ காலத்துக்கு இந்த மாதிரி கட்சி சின்னத்தை வச்சு அவங்களோட பாலிசி டீல்ஸ் ஓட்டு போகிறவங்க இருப்பாங்க? ஏன்னா புது புது ஓட்டர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த சோஷியல் மீடியா மூலயமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஃபியூச்சர் எலெக்ஷன் ரிசல்ட்டை டிசைட் பண்ணுறது இந்த சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸாக தான் இருக்குது. எஸ், ஆஃப்கோர்ஸ் இப்போ எக்கச்சக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லை, மோஸ்ட் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே ஃபஸ்ட்டு அவங்க வெளியில் தெரியறதுக்கு என்ன பண்ணணும் அதை தான் பண்ணுவாங்க. அவங்க நல்லது பண்ணுறதாகட்டும், கெட்டது நடக்கிறதா இருக்கட்டும், அந்த நல்லதை வெளிப்படுத்தி மக்களுக்கு காட்டணும், கெட்டதை மறைச்சி மக்கள்கிட்ட மறைக்கணும். இது எல்லாத்தையுமே பண்ணுறது ஒரே ஒரு சோஷியல் மீடியா டீம் போதும். அவங்க எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹையர் பண்ணுறது சோஷியல் மீடியா டீமாக தான் இருப்பாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் அவங்க கட்சியை அவங்க கொண்டு போய் சேர்க்கணும், பாசிட்டிவான முறையில் கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு இப்போ இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே சோஷியல் மீடியா. அதே மாதிரி நம்ம இன்னும் டீப்பராக அந்த டிஜிட்டல் ஏஜில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் எனக்கு டாலாக நிற்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் நம்மளுடைய டெமோக்ரஸியை ஸ்ட்ரென்தனிங் பண்ணுதா இல்லை அதே டெமோக்ரஸியை மேனிப்புலேட் பண்ணுதா? பிகாஸ் மேனிப்புலேட் பண்ண எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்கு. மக்களை அப்படியே ஒரு மாதிரி நீங்க அவங்கள டெசிஷன் எடுக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டா போதும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் மூலயமா வர ஒரு டெசிஷன் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த அல்காரிதம் அந்த கேம்பெயினை த்ரோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சோஷியல் மீடியா என்னதான் நல்ல விஷயங்களை த்ரோ பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலான கெட்ட விஷயங்களையும் த்ரோ பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் எலெக்ஷன் ரிசல்ட்டை ரொம்ப ஈஸியாக அஃபெக்ட் பண்ண முடியும். ஒரே ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ போதும், ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பாட்காஸ்ட் போதும். அந்த பொலிட்டிக்கல் அங்கே பாட்காஸ்ட் பண்ணுறாங்களா அந்த பொலிட்டிக்கல் பர்சன், அவங்கள பற்றின பர்செப்ஷனை நம்மளை மாற்ற வைக்கிறதுக்கு ஒரே ஒரு பாட்காஸ்ட் போதும். பாட்காஸ்ட் ஒரு ரீல் போதுங்க. அவங்க எவ்வளோ கெட்டது பார்த்தா நம்ம அவ்வளோ ஈஸியாக மறந்துடுறோம். அந்த ரீலுக்கு பின்னாடி ஒரு பாட்டு, தன்னானே நானே 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 ஒரு பாட்டை போட்டு, இல்லைன்னா அந்த மெய்யழகன் பாட்டு ஒரு பாட்டை போட்டு விட்டா அவ்வளோதான், மறந்துடுறாங்க மக்கள். நான் இங்கே யாரையும் குறிப்பிட்டுலாம் சொல்லலை, யார் மனசையும் புண்படுத்தும் நோக்கத்துடன் எடுத்த வீடியோலாம் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் எடுக்கிற வீடியோ தான். அண்ட் எஸ், நம்ம வீடியோக்கு லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த மாதிரி எலெக்ஷன் டெசிஷன்ஸ் இல்லை, சோஷியல் மீடியாவை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட் நீங்கள் டெசிஷன் எடுக்க முன்னாடி அப்படியே உட்காந்து யோசிங்க. நீங்கள் எடுக்கிற டெசிஷன் உங்களோட
மைண்ட் மூலயமா எடுக்கிற டெசிஷனா, இல்லை யாரோ ஒரு தேர்ட் பர்சன் உங்கள் மேலே த்ரோ பண்ணுற டெசிஷனை நீங்கள் அவுட்கமாக கொடுக்குறீங்களா, அதை ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த டெசிஷனை ரொம்ப ட்ரூத்தாகவும் ஹானஸ்ட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் உங்களால் எடுக்க முடியும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சலாம் நான் பேசியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க. அண்ட் இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூ ரிலேட்டடான வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ் பண்ணுறேன். பை. See you.